இந்த சீரகம் நாங்கள் போன வாரம் ஒரு கடையில் போய் வாங்கிட்டு வந்தோங்க. வெயிலில் நல்லா காய வச்சுட்டு ஒரு பாக்ஸில் கொட்டி வைப்போம்னு அள்ளி பார்த்தா ஃபுல்லாக களிமண்ணுங்க. களிமண்ணில் போட்டு நல்லா பரட்டி வச்சுருக்காங்க. சகதியில் போட்டு பரட்டி இருக்கிறது அப்படியே தெரியுது. இந்த சீரகம் ஒரிஜினல் சீரகம் வந்து மேலே வந்து லைட்டாக சீரகம்னு தெரிகிறதுக்காண்டி தூவி மட்டும்தான் விட்டுருக்காங்களே தவிர்த்து உள்ள இது ஃபுல்லாமே இந்த இருங்க இதெல்லாம் வதியில் போட்டு சகதியில் போட்டு இது ஒன்றுது. இங்கே இருங்க நல்லாவே இந்த இருங்க இது ஒன்று நுழைஞ்சா இருங்க கையிலலாம் சகதி ஒட்டுது பாருங்க. இப்போ பாருங்கள், நான் டம்ளரில் போட்டு அதை கழுவி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த டம்ளரில் டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். நான் இந்த மாதிரி சகதி கலக்கிற வீடியோ நான் நிறைய பார்த்தேங்க. ஆனால் நான் நம்பிக்கைப்படலை. ஆனால் வாங்கிட்டு வந்ததில் இவ்வளோ சகதி சீரகம் கிடக்க வந்து இப்போ தான் எனக்கு நம்பிக்கை வருது. இங்கே இருங்க இந்த டம்ளருக்குள்ளே கொட்டிட்டேன் பாருங்கள். அதை நல்லா பிணைஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. யார் வாங்கினாலும் சீரகத்தை நல்லா வாங்கி பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இது சமைக்கிறதுக்கு வாங்கிட்டு வாங்க. இவ்வளோ சகதியை நம்ம சாப்பிட்டோம்னா என்ன ஆகுறது உடம்புக்கு? பாருங்கள் இந்த தண்ணி என்ன கலரில் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். தெரியுதா? இங்கே இருங்க ஊற்றுறேன் பாருங்கள். இங்கே இருங்க என்ன கலரில் ஊற்றுதுன்னு பாருங்கள். வெறும் சகதிங்க. இங்கே இருங்க இந்த இருங்க கையில் பாருங்க, வெறும் சகதி தான் கையில் பாருங்கள். தெரியுதா? உங்களுக்கு கிளாஸில் இருந்தது அவ்வளோவா தெரிஞ்சிருக்காது. இங்கே வருங்க. தயவு செஞ்சு யார் வாங்கினாலும் இனிமேல் நல்லா செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. இது தாங்க சீரகம் நல்ல எடை நிற்கணுங்கிறதுக்காண்டி அந்த மாதிரி சகதியை போட்டு பிரட்டி விற்கிறாங்க. நல்லா காய வச்சு கொண்டாந்து விற்கிறாங்க. அலசிவிட்டு பார்த்தோம்னா தான் அந்த சீரகம் தெளிவாக தெரியுது. இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த சகதி ஒட்டியிருக்கிறது அப்படியே தெரியுதுங்க. லைட்டாக கையில் தேய்ச்சி பார்க்குறேன் வெறும் சகதி. தயவு செஞ்சு இனி யார் சீரகம் வாங்கினாலும் நல்லா செக் பண்ணி பார்த்து சீரகத்தை அள்ளி செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. இந்த இருங்க இப்போ வந்து இது வந்து நான் இப்போ அலசி எடுத்தது, அந்த சகதியை எல்லாத்தையும் அலசி எடுத்த சீரகம். இப்போ இது அந்த டம்ளருக்குள்ளே போடுறேன் பாருங்கள். போட்டு நல்லா கலக்கிறேன் பாருங்கள். இப்போ தண்ணி என்ன கலரில் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ அந்த தண்ணி என்ன கலரில் இருக்குது? இதுக்கு முன்னாடி அந்த சீரகத்தை அலசும்போது என்ன கலரில் இருந்துச்சு? அப்படியே சகதி கலர்லே இருந்துச்சா? ஃபுல்லாக சகதி தாங்க. வெயிட்டு கூடணுங்கிறக்காண்டி சகதியை போட்டு நல்லா பரட்டி சீரகத்தில் போட்டு கொண்டாந்து விற்கிறாங்க. வெயிட் அதிகரிக்கணுங்கிறக்காண்டியே இந்த மாதிரி பண்ணுறாங்க. நாங்கள் இன்றைக்கி தாங்க அதை கவனித்தோம். நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி தான் யதார்த்தமாக எடுத்து பார்த்தா கையில் தேய்ச்சி பார்க்குறோம் சகதி அப்படியே கையில் ஒட்டுதுங்க. யார் வாங்கினாலும் கடையில் யார் போய் சீரகம் வாங்கினாலும் இந்த மாதிரி எடுத்து நல்லா பார்த்து கையில் தேய்ச்சி பார்த்துட்டு வாங்குங்க. இல்லைன்னா நல்லா செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. கையில் தேய்ச்சிங்கன்னாவே இந்த சகதி வெள்ளை கலரில் கையில் ஒட்டுது. யாரும் இன்னும் ஏமாந்துடாதீங்க. கடையில் போய் பார்த்து வாங்கும்போது சகதி இருக்கான்னு நல்லா பார்த்து செக் பண்ணி சீரகத்தை நல்லா செக் பண்ணி வாங்குங்க. பாருங்கள், இதுதான் நாங்கள் இப்போ சீரகத்தை அலசி ஊற்றின தண்ணி. இங்கே பாருங்க என்ன கலரில் இருக்குன்னு. இந்தா அந்த சகதி அப்படியே தெரியுதா? இந்த சீரகம்லாம் அந்த கொட்டி கிடக்கு பாருங்க. இந்த பாருங்க கொட்டி இருக்குது, சீரகம்லாம் கொட்டி கிடக்கா. இது தாங்க நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு அலசி ஊற்றின தண்ணி. சீரகம் நீ வாங்கினீங்கன்னா பார்த்து கேர்ஃபுல்லாக நல்லா கடையில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. இந்த சீரகத்தை பார்த்தீங்களா? இது வந்து நேரடியாக விளைச்சல் எங்கே இருக்கோ அங்கே போய் நேரடியாக வாங்கிட்டு வந்த சீரகம். இந்த சீரகத்துக்கும் அந்த நான் இதுக்கு முன்னாடி காட்டின சீரகத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். இது பற்றியலா குச்சியாக நீட்டிக்கு நிற்கி அந்த மாதிரிலாம் அந்த சீரகத்தில் அறவே இல்லைங்க. மண் ஒட்டி இருக்கிறது அப்படியே தெரியுது. இது தாங்க உண்மையான சீரகம். யார் வாங்கினாலும் இங்கே இருங்க நல்லா பார்த்துக்குங்க. இந்த மாதிரி குச்சியாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. இதுதான் ஒரிஜினல் சீரகம். இதில் ஒரு சீரகத்தில் கூட அந்த மாதிரி இந்த களிமண் ஒட்டி இருக்க மாதிரி எதுவுமே இல்லைங்க. நல்லா பாருங்கள்.
இதுதான் ஒரிஜினல் சீரகம். நீ வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி சீரகம் இருக்கான்னு சொல்லி பார்த்து வாங்குங்க.